ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவ மேக்ரம்லேருந்து. ஸோ நம்ம 2024 ஆண்டுக்கான பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10, 11 இந்த 2 நாளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து சேவையானது எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி. பொதுவாக திருநங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய அளவில் அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கும் சம உரிமை வந்து கிடைக்கணும் அப்படின்ற வகையில் திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து சேவையானது டெல்லியில் தொடங்கியிருக்காங்க. இதை தொடங்கி வச்சது வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடங்கி வச்சுருக்கார். அதே மாதிரி கர்நாடகாலேயும் வந்து பார்த்திங்கன்னா சக்தி அப்படின்ற பெயரில் பெண்களுக்கான இலவச பேருந்து சேவை வந்து தொடங்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விடியல் அப்படின்ற பெயரில் பெண்கள் இலவச பேருந்து சேவை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து சேவையானது எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி. பருவநிலை மாறுபாடுகளை ஆராய்ந்து பேரிடர்களை முன்கூட்டியே அறிவதற்கு விண்ணில் ஏவப்பட உள்ள செயற்கைக்கோள் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இன்சாட் 3DS செயற்கைக்கோள். அதாவது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் காரணமாக நிறையா பேரிடர்கள்லாம் ஏற்படுது. அந்த பேரிடர் வரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் தயாராக இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பருவநிலை மாறுபாடுகளை ஆராய்ந்து பேரிடர்களை முன்கூட்டியே அறிவதற்குண்டான ஒரு செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா விண்ணுக்கு அனுப்ப போகிறாங்க. ஓகேங்களா? அதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்சாட் 3DS செயற்கைக்கோள். ஸோ எப்போ அனுப்ப போகிறாங்கன்னா வருகிற பிப்ரவரி 17 அனுப்ப போகிறாங்க. ஸோ நம்மளுடைய GSLV F-14 அப்படின்ற ராக்கெட் மூலிமா அனுப்ப போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை நமக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? பருவநிலை மாறுபாடுகளை ஆராய்ந்து பேரிடர்களை முன்கூட்டியே அறிவதற்கு விண்ணில் ஏவப்பட உள்ள செயற்கைக்கோள் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சாட் 3DS செயற்கைக்கோள். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். சாரதி என்னும் இணையதளமானது எதனுடன் தொடர்புடையது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம். அதாவது ஒன்றிய வேளாண் துறை அமைச்சரான அர்ஜுன் முண்டா அப்படின்றவரால் சாரதி அப்படின்ற இணையதளம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த இணையதளம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் காப்பீடு தொடர்பான குறைகளை தீர்க்கறதுக்கும் காப்பீடு திட்டங்களை விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சாரதி அப்படின்ற இணையதளத்தை தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தொடங்கி வச்சது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் முண்டா அப்படின்றவர் தான். சரிங்களா? சாரதி என்னும் இணையதளமானது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தனி சுற்றுச்சூழல் பட்ஜெட்டை வெளியிட்டுள்ள மாநிலம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. அதாவது நாட்டிலேயே முதல் முறையாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அதை வந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றுச்சூழலுக்கான பட்ஜெட்டை கேரள அரசு சட்டப்பேரவையில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை தாக்கல் செஞ்சவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு தனியாக பட்ஜெட்டை நிதியமைச்சர் KN பாலகோபாலன் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செஞ்சுருக்கார். ஓகேங்களா? தனி சுற்றுச்சூழலுக்கு பட்ஜெட்டை வெளியிட்டுள்ள மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 2023 ஆண்டுக்கான தளவாட செயல்திறன் குறியீட்டில், அதாவது வேர்ல்டு பேங்க் லாஜிஸ்டிக் இண்டெக்ஸில் முதலிடம் பிடித்திருக்கிற நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டுக்கான தளவாட செயல்திறன் குறியீடு பட்டியலை உலக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் முதலிடம் பிடிச்சிருக்கிற நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியா எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 38வது இடத்த பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? கடந்த 2018 ஆண்டு நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 44வது இடத்துல இருந்தது. ஓகேங்களா? இப்போ 6 இடங்கள் வந்து முன்னேறி 2023 38வது இடத்துக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த குறியீட்டில் கிட்டத்தட்ட 139 நாடுகள் வந்து பங்கேற்கும். ஸோ அதில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 38வது இடத்த பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ முதல் இடத்துல சிங்கப்பூர் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? 2023 ஆண்டுக்கான தளவாட செயல்திறன் குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தற்போது தனி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினை அமைக்க உள்ள நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. அதாவது விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி சீனாவும் தனக்குன்னு தனியாகவே ஒரு விண்வெளி நிலையத்தை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவும் என்ன பண்ண போகிறாங்க, நமக்குன்னு சொந்தமான ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்க போகிறாங்க. இதன் மூலம்
சர்வதேச விண்வெளி மையத்தினை அமைக்க உள்ள 3வது மிகப்பெரிய நாடு அப்படின்ற பெருமையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து பெறுது. சர்வதேச விண்வெளி மையமானது வருகிற 2035க்குள்ளே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. தற்போது தனி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினை அமைக்க உள்ள நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியா. அதாவது சமீபத்தில் பிப்ரவரி 9லிருந்து 10ஆம் தேதி வரையும் ஆஸ்திரேலியாவில் பெர்த் அப்படின்ற நகரில் 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த 7வது இந்திய பெருங்கடல் மாநாட்டில் கிட்டத்தட்ட 22 நாடுகளோட அமைச்சர்கள், அதுக்கப்புறம் 16 நாடுகளை சேர்ந்த மூத்த அதிகாரிகள், அதுக்கப்புறம் 6 பல்தரப்பு அமைப்புகளோட தலைமையிலான பிரதிநிதி குழுக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில். எப்போ நடந்ததுன்னா பிப்ரவரி 9லிருந்து 10ஆம் தேதி வரையும். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். நிரஞ்சன் ஷா மைதானம் எங்கு அமைய உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். அதாவது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட் சௌராஷ்டிரா மைதானத்துக்கு நிரஞ்சன் ஷா மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்ய போகிறாங்க. எப்போ பெயர் மாற்றம் செய்ய போகிறாங்கன்னா வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியா இங்கிலாந்து 3வது டெஸ்ட் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைதானத்தில் தான் நடக்க போகுது. அதற்கு முன்னாடி நாள், அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி பிசிசிஐயின் தற்போதைய கௌரவ செயலாளராக இருக்கக்கூடிய ஜெய்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைதானத்துக்கு புதிய பெயரை வந்து வைக்க போகிறாரு. ஓகேங்களா. ஸோ இந்த அறிக்கையை வெளியிட்டவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SCA வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. நிரஞ்சன் ஷா மைதானம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தில். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் பிப்ரவரி 9ஆம் நாள். அதாவது நம்ம நாட்டிலேயே 5வது அதிக ஆட்கடத்தல் வழக்குகளை பதிவு செஞ்சுருக்கிற மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். அதாவது ஆட்கடத்தல் அப்படிங்கிறது ஆட்களை கடத்தி இன்னொரு இடத்துல கொத்தடிமையாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு அவங்களுடைய சம்பளத்தை வேலைக்கு சேர்த்து விட்டான் பாருங்கள், அவன் வந்து பிடிங்கி தின்னுட்டு இருப்பான். ஸோ இது மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்படுற நபர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்கள மீட்கணும், அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் பிப்ரவரி 9ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு தினமாக அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 9ஆம் நாள். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ரயில் பாதைகளில் ஏற்படும் யானை உயிரிழப்பை தடுப்பதற்காக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய மாநிலம் இது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதாவது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், யானைகள் வந்து ரயில் தண்டபாலத்தில் அடிபட்டு இறக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாநிலம், அதாவது தமிழ்நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரயில் பாதைகளில் ஏற்படும் யானை உயிரிழப்பை தடுப்பதற்காக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் இந்திய மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். அதே மாதிரி உலக யானைகள் தினம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் நாள். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் யானைகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2961 யானைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய விலங்காக யானையை வந்து எப்போ அறிவிச்சாங்கன்னா 2010ஆம் ஆண்டு அறிவித்தாங்க. அதே மாதிரி அஸ்ஸாமில் வந்து அதிகமான யானைகள் வந்து ரயிலில் வந்து அடிபடுறதுனால ஸோ அந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் கஜா கோதா அப்படின்ற யானைகளுக்கான ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த திட்டம் கஜா கோதா அப்படிங்கிறது அஸ்ஸாமோட திட்டம், யானைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா. ஸோ இதுதான் யானைகள் சம்பந்தமாக முக்கியமான விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரயில் பாதைகளில் ஏற்படும் யானை உயிரிழப்பை தடுப்பதற்காக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். விவசாயிகளுக்காக நிதிஷ் என்ற கருவியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார். அதாவது பீகார் மாநிலத்தில் பேரிடர் மேலாண்மை ஆணையமும் IIT பாட்னாவும் சேர்ந்து விவசாயிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா மின்னல், வெள்ளம், வெப்ப அலைகள், குளிர் அலைகள் பற்றிய எச்சரிக்கை கருவியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை தொடங்கி வச்சது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தோட முதல்வர் நிதிஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கார். ஓகேங்களா. விவசாயிகளுக்கான நிதிஷ் என்ற கருவியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார். அடுத்த கேள்வி பாருங்க. உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இந்தியா.
அதாவது உலகத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடுகள் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 97 கோடி வாக்காளர்களை கொண்டு முதல் இடத்துல இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 6,60,419 வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் அப்படின்ற தொகுதி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா சத்யபிரதா சாஹூ அப்படின்றவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மிகவும் குறைந்தபட்ச வாக்காளர்களை கொண்ட தொகுதி வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் அப்படின்ற தொகுதி தான். கிட்டத்தட்ட 1,72,140 வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. சரிங்களா, உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்டுள்ள நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. தேசிய குடற்புழு நீக்க தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி. அதாவது குழந்தைகளோட நலனுக்காகவும் குடற்புழு நீக்கத்தை பற்றின மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆண்டுதோறும் பிப்ரவரி 10 மற்றும் ஆகஸ்ட் 10 ஆகிய தினங்களில் தேசிய குடற்புழு நீக்க தினம் வந்து அனுசரிக்கப்படுது. ஓகேங்களா, தேசிய குடற்புழு நீக்க தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10 மற்றும் ஆகஸ்ட் 10. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. உலக பருப்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் நாள். அதாவது உலக பருப்பு தினம் அப்படின்றது எப்பயிலிருந்து கொண்டு வந்தாங்கன்னா 2019 ஓகேங்களா, 2019 முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 10ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா உலக பருப்பு தினமாக அனுசரிக்கிறாங்க. அதாவது உணவு பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் பருப்புகளோட முக்கிய பங்கை அங்கீகரிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக பருப்பு தினம் அப்படிங்கிறத அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா, உலக பருப்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் நாள். சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. அறிவியலில் பெண்கள் மற்றும் பெண்கள் சர்வதேச தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் நாள். அதாவது பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு அறிவியல் சம்பந்தமான அணுக்கள் மற்றும் அறிவியல் சம்பந்தமாக பங்கேற்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கும் வகையில் இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா, அறிவியலில் பெண்கள் மற்றும் பெண்கள் சர்வதேச தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் நாள். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு முன்னாடி வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி முன்னாடி டெஸ்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.